All the best. Hi! Get ready with me for an event. ஸோ சேலம்க்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கேன். அதுக்கான ஒரு சின்னன்னு சொல்ல முடியாது, ஒரு விலாவரியான கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் இது. ஏன்னா எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் எனக்கு தெரிஞ்சதும் நான் பண்ண போகிறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நிறைய பேர் ப்ரஷஸோட நேம்ஸும் கேட்டிருந்தீங்க. எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும், தெரிஞ்ச வரைக்கும் அதில் எழுதியிருந்தாலும் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த விட்டமின் என்ரிச்ட் ஐ பேஸ், விட்டமின் என்ரிச்ட் ஃபேஸ் பேஸ் பாபி பிரவுனோடது. இதுதான் வந்து ஃபேஸுக்கும் அரவுண்ட் ஐஸுக்கும் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இது ப்ரஷ்ஷை வச்சும் பண்ணலாம், பட் நான் ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணுறேன். ஓகே, அடுத்தது ஆரஞ்சு கரெக்டர். யூஸ்வலாகவே இந்த மாய்ஸ்சரைசர் இல்லை ப்ரைமர் போட்ட அடுத்த ஸ்டெப்பே வந்து நம்மளோட பிக்மெண்டட் ஏரியாவை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஃபவுண்டேஷன் போடும்போது ஈவனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வாட்டி வந்து நான் போடுறது பெனிஃபிட் அதோட கன்சீலர் தான், கேக்லெஸ் கன்சீலர். ஸோ இது ஒருத்தங்களுக்கு ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாட்டி வேற வேற லைட் இருக்குன்றதுனால இந்த வாட்டி இதை நான் இது ஓகே இல்லை இல்லையா? ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே. ரொம்ப டார்க்காக இருக்கா? இது வந்து கிரைலான்ல வாங்கின ப்ரஷ். இது ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான், பட் இதனால பிளெண்ட் ஆகும். ஸோ நான் வந்து இதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஃபவுண்டேஷனுக்கே இதே ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் ப்ரஷ் தான், நல்லா பிளெண்ட் ஆகும். மேக்கப்பில் வந்து மேக் யுவர் ஓன் மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்ன். நான்லாம் வந்து அவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ காமெடி பண்ணியிருக்கேன், இப்போயுமே பண்ணுவேன். ஸோ பண்ண ஒன்று நம்ம கற்றுப்போம் பேசிக்லி. ஃபேஸுக்கு போடும் போதே நெக்குக்கும் மேட்ச் பண்ணிடுங்க. அதுக்கு ஏதாவது கன்சீல் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து பாபி பிரவுன் வெயிட்லெஸ் ஸ்கின் ஃபவுண்டேஷன் SPF 15 கோல்டன் நேச்சுரல் என்னோட ஷேட். அது வந்து ஒரு 2 பம்ப் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ரஷ்ஷோட பிராண்டெல்லாம் எனக்கு தெரியாது, இது பேங்காக்ல வாங்கினது தான் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இந்த அரவுண்ட் ஐஸ் வர இடத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் போடாம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃபவுண்டேஷனை. அதுக்கப்புறமா லைட்டா பிளெண்ட் பண்ணி கண்ணு கிட்டக்க, மிச்ச மீதியை மட்டும் கண்ணு கிட்டக்க ஃபர்ஸ்ட் கொண்டு போவோம். ஓகே, ஏன்னா கண்ணு கிட்டக்க அதிகமானாதான் உடனே மேக்கப் அதிகமா இருக்க ஃபீலிங் ஃபர்ஸ்ட் வரும். மிச்ச மீதியை நம்ம வந்து அங்க கொண்டு போய் அந்த ஆரஞ்சு கரெக்டர் மேல ஃபவுண்டேஷனை போட்டு ஈவன் பண்ணிடுவோம். நான் எப்போதும் சொல்ற மாதிரி இதான் கரெக்ட் அதான் கரெக்டுன்னு எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற விஷயங்கள உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க உங்களோட ஓன் சீக்ரெட்ஸ், ஓன் ஃபார்முலா இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஏன் தெரியல, நிறைய பேர் வந்து ஃபேஸுக்கு மேக்கப் போட்டு, நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்குக்கு கடைசியா இருக்கிறத பாவம் பார்த்து கொஞ்சம் இப்படி தேய்ச்சி விட்டு போயிடுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம ஃபேஸுக்கு போட்டோம்னா கண்டிப்பா கையோட நெக்குக்கும் போட்டுடலாம். ஓகே, அண்ட் லைட்டா போட்டுட்டு அப்படி இப்படி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சமா எடுத்து பில்டு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி, இல்லை அப்படியே கூட விட்டுறலாம். நான் அப்படியே தான் விட போறேன். ஐயோடது அடுத்தது பண்ணிடலாம், ஐப்ரோஸ். ஸோ இது எதோட ப்ரஷ் ஏதோ போட்டிருக்கு, பெய்லின்னு, எனக்கு எதோட ப்ரஷ்ன்னு தெரியல, பட் இந்த மாதிரி ஆங்குலர் ப்ரஷ் யூஸ் பண்றேன் நான். அண்ட் பெனிஃபிட்டோடது ப்ரோசிங்ஸ் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப வருஷம் வருது, நான் 2020 வாங்கினது, இப்போ வரைக்கும் வருது. ஏன்னா நம்ம ஒரு ஆள் தான் யூஸ் பண்றோம். நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட்னா நம்ம டெய்லி
நிறைய பேருக்கு மேக்கப் போடலாம், ப்ராடக்ட் கொஞ்சம் சீக்கிரம் காலி ஆகும். பட் நமக்கு அப்படி இல்லை. ஸோ அது நிறைய நாள் வருது. ஸோ இந்த ஆங்குலர் ப்ரஷ்ல ஃபர்ஸ்ட் இந்த வேக்ஸ் எடுத்துட்டு ஃபில்லிங்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடரை டச் பண்ணி வேக்ஸ் மேலே போட்டு கவர் பண்ணி ஷேப் மட்டும் கொடுத்துக்கலாம். சரி, நான் ஷூட் இல்லைன்னா ஐப்ரோஸ் பண்ணக்கூட மாட்டேன் சலூன்லலாம் போய். ஐ டோன்ட் மைண்ட். நேச்சுரலாக எப்படி இருக்கோ ஷேப்லெஸ்ஸாக இருந்தால் கூட ஓகே அப்படின்னு ஜாலியாக இருப்பேன். ஓகேவா இருக்கா? ஸோ இதே மாதிரி இந்த சைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோ. ஸோ ஹூடா பியூட்டியோட நியூட் பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ண போகிறேன். என்னென்னா மோர் தென் ஒன் கலர் மிக்சிங் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் வந்து ஒரு மெஜந்தா கலர், ஒரு டார்க் பிங்க் சாரி. ஸோ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா லைட்டர் ஷேட் இது ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது மிடில் இதை மிக்ஸ் பண்ணிட்டு எண்டில் இதை மிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வரலன்னா மேக்கப் ரிமூவர் இருக்கு, அப்படியே நைஸாக தொடச்சிட்டு நாங்கள் நேச்சுரலாக வந்தோன்னு ஒன்று சிங்கிள் லேயர் அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். ஏதோ ஒரு மாதிரி ஓகேவா தான் இருக்கு. மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்பவுமே பிளெண்டிங்கில் தான் இருக்கு. பிளெண்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஐ ஷேடோ போட்ட மாதிரி ஆக்டிங்கை விட்டு பார்க்கலாம். நாட் பேடு தானே. இன்னொரு கண்ணையும் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து லைன் அவுட் போடலாம். மிஸ்டின் இது அகேன் தாய்லாண்டில் வாங்கினது தான். வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இட்ஸ் ஓகே, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். லேஷஸ் வைக்க போகிறேன் இன்னைக்கு. இதுவும் வந்து தாய்லாண்டில் வாங்கினது தான். அண்ட் இது கிரைலான் க்ளூ. ஓகே, வைக்கலாமா? ஸோ இதை ஆல்ரெடி யூஸ் பண்ண லேஷ் தான் திருப்பி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இதில் இருக்க எக்ஸ்ட்ரா க்ளூவை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளூ போட்டு வச்சாதான் நீட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஒயிட் கலராக க்ளூ தெரியறது வந்து போயிடும். அதுக்கு மேலே லைட்டாக லைனாக டச் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு லேஷஸ் வச்சிடுறேன். இப்போ வந்து கன்சீலர் போட்டுடலாம். இது வந்துட்டு பாண்ட் த வே டூ ஃபேஸ்ட் கன்சீலர். இதுவும் ரொம்ப லைட்டாக கன்சீலர் ப்ரஷ். இதுவும் வந்து தாய்லாண்டில் வாங்கினது தான். ஸோ பேர் தெரில. எனி கன்சீலர் ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ப்ரஷ் தான் வச்சுருக்கீங்கன்னா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நோ ப்ராப்ளம். கான்டோர் பண்ண போகிறேன். இது வந்து ஃபென்டி பியூட்டியோடது மோக்கா 03. ஆக்சுவலி இது ஷேடு கொஞ்சம் மாறி இருக்கு. எனக்கு கரெக்ட் ஷேடு இல்லைன்னு நினைக்கிறேன். இது நான் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி வாங்கினது. பட் ஸ்டில் இந்த சீக் போன் முடிகிற இடத்துல இருந்து இப்படி ஒன்று இப்படி வேணால் போடலாம். பட் என் ஃபேஸ் கொஞ்சம் ப்ராடுங்கிறதுனால இப்படி நான் வந்து கான்டோர், ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி காட்டும். இங்கேருந்தும் ப்ளஷ் போடுவாங்க. பட் நான் அந்த 3 இப்படி போட போகிறேன். ஸோ தட் ஃபேஸை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி காட்டும் அப்படின்னு. அண்ட் கான்டோர் இப்படியும் பண்ணலாம் ஃபுல் ஜா லைனில். இல்லைன்னா இந்த எண்ட்ஸ் இப்படி பண்ணும்போது என்னோட ஃபேஸ் ஷேப்புக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக காட்டும். அண்ட் நோஸ் 2 சைடில். இதெல்லாமும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே கற்றுக்கிட்டு இருக்க விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. அண்ட் இது ஆங்குலர் ப்ரஷ் பேக்கோடது ஃபார் கான்டோரிங்.
அண்ட் இங்கேயும் blush வந்து ஷீ கிளாமோடது. இது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா என்னோட சிஸ்டர் திவ்யா வந்து துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்த அப்புறம் நான் யூஸே பண்ணலை. இப்போதான் ட்ரை பண்ண போறேன். கடவுளே நல்லா இருக்கும். நான் வந்து பவுடர் டச் பண்ணல. யூஸ்வலாக ஃபவுண்டேஷன் போட்டோடனே பவுடர் போட்டு பேக் பண்ணுவேன். பட் இது லிக்விட் blush இந்த வாட்டி யூஸ் பண்றதுனால நான் வச்சிருக்கேன். இது பேக்கோட blushோட ப்ரஷ் தான். ஐ திங்க் ஓகே தான். ஹைலைட்டரும் போட்டுறேன். சரி, இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹைலைட்டர் அகைன் ஃபென்டி பியூட்டியோடது தான். கிரவுண்ட் அப்படின்னு போட்டிருக்கு இந்த ஷேடோட பேரு. ஆக்சுவலி ஹைலைட்டரோட ப்ரஷ் வந்து இப்போதைக்கு நான் பவுடர் ப்ரஷ் தான் வச்சிருக்கேன். ஸோ நான் அதனால ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை டச் பண்ணிக்கிறேன். நம்மகிட்ட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு சக்சீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ பவுடர் பேக் பண்ணிடலாம். பவுடர் வந்து லாரா மர்சியரோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இப்படி எடுத்து இப்படி டச் பண்ணி இப்படி டேப் பண்ணி, வாவ் அழகா வருது. இல்ல ஸோ நம்ம லிப் கலர் மட்டும் காஸ்டியூம் சேஞ்சுக்கு அப்புறம் போட்டுட்டு மஸ்காரா போடணும். வெயிட், சாரிங்கிறதுனால நான் வந்து கீழேயும் காஜல் மாதிரி லைட்டா போட போறேன். கலர் பாரோடது. ப்ரஷ் வச்சு ஸ்மட்ச் பண்ணிக்கலாம் லைட்டா. இப்போ திருப்பி கீழே மேட்ச் பண்ணிக்கலாம். தென் மஸ்காரா. இதுவும் வந்து ப்ரோவெட் பேங்காக்ல உள்ள மஸ்காரா. எனி மஸ்காரா யூ கேன் யூஸ். ஸோ அவுட்ஃபிட் போட்டதுக்கு அப்புறமா லிப் கலர் போட்டுக்கலாம். அண்ட் என்ன இன்னைக்கு போடுறேன்னா சாரி. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் மைசூர் சில்க் சாரி. மாதுரியா அவங்க கிட்ட இருந்து போடுறேன் நான் இந்த சாரி. அண்ட் இதுக்கு பிளவுஸ் மிக்ஸ் மேட்ச் தான். திஸ் இஸ் ஃப்ரம் ஜரிகை பை கீதாஞ்சலின்னு சொல்லிட்டு மதுரை டிசைனர் அவங்க. அண்ட் இந்த பியூட்டிஃபுல்லான பிளவுஸ். ஸோ சேஞ்ச் பண்ணிடலாம். டன்டடாங். இப்போ போட்டு வச்சிடலாம். இது நைக்காவோட லிப் லைனர். அண்ட் உள்ளேயும் அதே ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா கலர் பாரில் ஒரு நியூட் லிப் ஷேட் சென்டரில் மட்டும் டச் பண்ணுறேன். அண்ட் ஆக்சசரிஸ். ஆக்சுவலி இது வந்து என்னோடய சிஸ்டரோட ஆக்சசரிஸ். அவங்க ஊரில் இல்லை. வாட் சிஸ்டர்ஸ் ஆர் ஃபார். நான் வந்து அவங்களோட ஆக்சசரிஸை மேட்சிங்காக இருக்கிறத சுட்டுட்டு வந்துட்டேன். ஹேர் வந்து ஆல்ரெடி அயனிங் பண்ணது. ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெடி ஆயாச்சு ஈவெண்ட்டுக்கு. ஸோ ரெடி ஆனதுனால ஒரு குட்டியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஈவெண்ட்டுக்கு போய் ரிப்பன் கட் பண்ணிவிட்டு சிறப்பாக ஈவெண்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் சென்னைக்கு.